ஸோ ஓலார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் இருக்க இந்த ஷேடோ ஆர்னமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ப்ளஸ் எந்த ஷேடோவோட ஆர்னமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் போகணும் ஓவராக இருக்கும் அங்கே சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபியூச்சரில் இன்னும் கோர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ ஓப்பனை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த ஷேடோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா லாக்கில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஷேடோவை ஜெனரல் ரேங்க் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஷேடோ ஆர்னமெண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஷேடோ எக்கோஸ்ன்ற இந்த மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதை எப்படி இருக்கலாம்னா உங்களோட ஷேடோ ட்ரைசஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்டு மேனக்ரஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ரெண்டு ஃபியூஷன் பண்ணி நீங்கள் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். 20 ஷேடோ எக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வெப்பனை அன்லாக் பண்ணுறதுக்கு தேவை. இந்த வெப்பனை அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிசல் கிறிஸ்டல் மெட்டீரியல் வந்து தேவை. இது நீங்கள் பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுவும் ஷேடோ எக்கோஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த ஷேடோ ஆர்னமெண்ட் லெவலில் வந்து பார்த்தா நீங்கள் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். இந்த ஷேடோ ஆர்னமெண்ட் நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ப்ளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஷேடோஸோட பூஸ்ட் டேமேஜ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஹண்டர்ஸ்க்கு வந்து அப்ளை வந்து ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட் ஷேடோ ஆர்னமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கிறோம். இக்ரஸ் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட கிரிட்டிக்கல் ஹிட்டட் கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட் பண்ணுறதுக்கு ஐஹெச் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து பண்ணும். இது வந்து ஹண்டர்ஸ்க்கு சங்ஜினோக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2400 வந்து அடிஷ்னல் அட்டாக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். ப்ளஸ் ப்ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டாட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும். நம்ம ஹண்டர்ஸ்க்கு சங்கினோக்கு அப்ளை ஆகாது. அதை ஞாபகம். ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ எடுத்த உடனே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இக்ரஸோட இந்த வெப்பன் வந்து ஃபஸ்ட் அப்டேட் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட்டட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒப்பீனியன். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இக்ரஸ் வந்து சொல்லுவேன். அப்போ இல்லை எனக்கு ஹண்டர்ஸோட டேமேஜ் இல்லை சங்கினோட டேமேஜ் பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரப்ரஸ் இருக்குது. ஸோ செரப்ரஸோட இந்த லைக்கன் ஸ்லேயர்ன்ற வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பஸ்டனோட டேமேஜ் எஃபெக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கில் டேமேஜ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பஸ்டன் உங்களோட அட்டாக் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட் நீங்கள் டேமேஜ் வந்து டீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் ஹண்டர்ஸ்க்கு சங்கினோக்கும் டேமேஜ் பூஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செரப்ரஸோட வெப்பனை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது நல்லது. ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செரப்ரஸோட அந்த கம்பஸ்டன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா அவனோட ஸ்கில்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது டியூரேஷனை தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தராது. ஓகே, ஸோ அதனால் செரப்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரு. ஸோ பெருவோட ஷேடோ ஆர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ சேர்த்து ஸோ இது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோ ஹீலிங் கிவன் ஷேடோஸோட ஹீலிங் கிவன் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ளஸ் ஷேடோவோட டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஷேடோஸுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பண்ணி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஹீலிங் கிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யூஸ் ஆகிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரூட்டியே வந்து கிளட்னஸ் ரிகவரின்னு சொல்லி அந்த 10% வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட ஹீல் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் டீம் வரைக்கும் வந்து அப்ளை ஆகும் நீங்கள் வந்து ஷேடோஸ் வந்து சமன் பண்ணுறப்ப. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து வந்துச்சுன்னா 19% பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் ஹெச்பி வந்து ஹீல் வந்து ஆகும் நீங்கள் ஷேடோ சமன் பண்ணுறப்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் எஃபெக்டாக இருக்குது பெருவுக்கு. ஸோ பெரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கேமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைசிலியன். ஸோ கைசிலியன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில்லில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் பேசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் பாஸ்க்கு டேமேஜ் டீல் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷேடோஸ்குள்ளே டேமேஜ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்கில் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எத்தனை பேர் வந்து கைசில் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரல் ரேங்க் போடுவீங்கன்னு தெரியாது. ஸோ போடுறவங்க வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓரளவு நல்ல டேமேஜ் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒரு 30% எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓவராலாக. ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணுறது அனுப்பிக்கலாம். இது வந்து ரேங்கிங்லாம் வந்து பண்ணல, ஏன்னா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டஃப் இருக்கிறான். ஸோ டஸ்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக இருந்துச்சுன்னா ஷேடோஸோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% வந்து ஓவரால் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம பெருசாக வந்து யூஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் வந்து ஆப்போனண்ட் ஹெச்பி வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30% அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டேமேஜாக வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் அது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக வந்து கிடையாது டஸ்க். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருக்கா எடுத்துக்கிறோம். ஸோ பருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% இன்க்ரீஸ் பண்ணுறா. அது மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிட்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேடோஸோட டேமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பருக்காவும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறனா எடுத்துக்கலாம். அவனோட என்ன அட்வான்ஸ்மெண்ட்டு போட்டால் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து கிடைக்குமா. இதுக்கு நீங்கள் பெரு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன். பட் உங்களுக்கு ஷேடோவோட டேமேஜ் டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஷேடோ வெப்பன் ஆர்னமெண்ட் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஸ்ட்ரைக்குன்ற அந்த வெப்பன் ஸ்கில்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் வந்து பண்ணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு பேரலைசிஸ் இக்ரஸோட ஸ்கில் வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு கலவை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பருக்காக்கு. டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ப்ளஸ் அந்த பேரலைசிஸ்க்கு வேலை ஸ்டன்னுன்ற எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட HP பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். ப்ளஸ் ஷேடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு அக்வசிஷன் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். அந்த சீல்டு அக்வசிஷன் சான்ஸ்னால் என்னென்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ அந்த பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சீல்டு வந்து வாங்குறதுக்கு அதிக சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தாமஸ் அண்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேடோஸ் வந்து வேகமாக சாகாமல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7th இல்லை 8th பிளேஸில் வந்து இது ரேங்க் வந்து பண்ணலாம் இந்த ஷேடோ மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் கிடையாது. ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் டிஃபென்ஸ் வந்து 12% டிக்ரீஸ் வந்து பண்ணுது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் வந்து அது பார்த்தோன்னா ஸ்கில்ல வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் டிஃபென்ஸ் டிக்ரீஸ். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகும். மற்றபடி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராலாம் 12% டிஃபென்ஸ் வந்து குறையாது. ப்ளஸ் சீல்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து குறைக்கும். ஷேடோஸோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உங்கள் சங்கினுக்கும் அல்ட்ரஸ்க்கு வந்து அப்ளை ஆகுது. ப்ளஸ் சூப்பர் ஆர்மர் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்க போகுது. ஷேடோவோட டேமேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு 7th 8th சொல்லியிருந்தேன்னா ஒரு 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒர்க் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க். ஸோ டேங்க்கோட ஷேடோ ஆர்னமெண்ட் பேசிவ் பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது ஒரு 15%. ஷேடோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மான்ஸ்டர்ஸ்க்கு 8%. ஸோ நார்மல் மான்ஸ்டர்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து பெருசாக ஈஸியாக தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய யூஸ் வந்து கிடையாது. இதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெரு அப்டேட் பண்ணிட்டு டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருக்கு அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்கோட அந்த வெப்பன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்சுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெரிய யூஸ் வந்து கிடையாது இதில். ஸோ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 9th இல்லை 10th பிளேஸில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி. ஸோ பெஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸோட அட்டாக் வந்து பார்த்தோன்னா 4% இன்க்ரீஸ் வந்து பண்ணுறா. ஸோ ஓவரால் தெரிஞ்சு ஒரு 16% இல்லை 20% அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஷேடோஸோட பேசிக் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது ஆர்னமெண்ட்டுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த பாசிவ் எஃபெக்ட் வந்து கிடையாது. ஓகே, ஸோ பெஸ்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7th பிளேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஷேடோஸோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரில. எல்லாத்துக்குமே வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் போடணும். உங்களுக்கு ஷேடோ ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செலவாகும். ப்ளஸ் அபீசல் கிறிஸ்டனில் அந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து பிக்ராக் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால. ஸோ பிக்ராக்கோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. when the shadow is hit the attacker's defense is decreased by 5% வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அட்டாக்குன்றது எனக்கு தெரிஞ்சு நம்மளை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்ராக்கோடதை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் இருக்க ஷேடோஸோட வெப்பன் ஆர்னமெண்ட்ஸு இது வந்து ரேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டு அதை வந்து ரேங்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா சும்மா மேலாக்க வந்து பார்த்துரும் எந்த ஷேடோ ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் மெயினாக அப்டேட் வந்து பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்க்கு வந்து டேமேஜ் பூஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ஹிட் தேவை. ஸோ இக்ரெஸ் தான் பார்த்தோன்னா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஷேடோஸுக்கு வந்து ஒரு நல்ல ஹண்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ப்ளஸ் சங்கிரோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கம்பஸ்டனோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்ரெஸ் சரியா இவன் இருக்கிறான் பெரு இருக்கிறான். ஸோ டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக டேமேஜ் வந்து பண்ணும். ப்ளஸ் அந்த ஹீலிங் கிவன் வந்து பார்த்தீங்கன்னா 90% இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸை நீங்கள் எக்யூப் பண்ணால் மட்டும்தான் இந்த பாசிவ் எஃபெக்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ கேமுக்குள்ளே இருக்குது சரியா டீமுக்குள்ளே இருக்க அந்த 3 ஷேடோஸ்க்கு மட்டும் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ அது வந்து ஞாபகம். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ இதோட வீடியோ நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். பை.